காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு 7வது நாளாக நாம் வார்த்தைகளை தியானிக்க உள்ளோம். நாம் விசுவாசமும் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு கடைசி நாளாக இந்த வார்த்தையை தியானிக்க உள்ளோம். இன்றைக்குரிய தின தியானம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று இயேசு சொன்னார். அந்த நாள் என்பது அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை குறிக்கிறது. மரித்து உயிர்த்தெழுந்த அவர் தம்முடைய ஸ்தானத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதை நமக்கு சொந்தமாக்கியிருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது கூட அந்த நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அதன் பலனும் பிரயோஜனமும் எல்லாம் நமக்கு சொந்தமானது. ஆகவே இயேசு அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனங்கள் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்கின்றார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என்பது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்ட பிறகு எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கிறது என்பதை காண்பிக்கின்றது. இப்பொழுது கேளுங்கள் என்கின்றார். அதாவது இந்த அதிகாரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்கின்றார். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள் என்கிறார். இதையெல்லாம் எதை குறிக்கிறது? இந்த பூமியில் வாழும் மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதையும், அதன் ஜெபத்திலே நாம் முழுமையாக எப்படி பயன்படுத்துவது என்பதையும் இந்த வசனங்கள் கூறுகிறது. இயேசுவையும் கல்வாரி சிலுவையும் அதன் மூலமாக நடந்தவைகளையும் காண வேண்டும். நம்முடைய பாவத்தை சுமந்த அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டிருக்கிறார். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இது வெறும் அவருக்கு நடந்த ஒன்றல்ல, இது நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் அவரை கொண்டு நடப்பித்த ஒன்று. ஆகவேதான் பவுல் இவ்வாறாக கூறுகின்றார். கலாத்தியர் 6:14 இவ்வாறாக சொல்லுகிறது, சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சிலுவையை குறித்து சில காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து மேன்மை பாராட்டுகின்ற அளவிற்கு அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த விதமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுதல் நம்முடைய உள்ளத்திலே நிச்சயமாக உண்டாகும். இந்த 7 நாட்களும் விசுவாசமும் அதிகாரம் என்ற தலைப்பிலே வார்த்தைகளை கேட்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் மீண்டுமாக முதல் நாள் முதல் 7வது நாள் வரை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அநேக ஞானம் அடைந்து
புத்தியை பெறுவீர்கள் என்பது நிச்சயமாகும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.